இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஏன் இலக்கியாவை நம்ம கௌதம் வெளியே போ சொல்லிட்டு அவர் மட்டும் அங்கேருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாரு. எதுக்காக அப்படின்னா, வீட்டுக்கு போனா மட்டும்தான் நாம எப்படியாவது ரேவதி அம்மா பேக் எடுத்து பார்த்து அதுல நம்ம அப்பா பத்தின ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்க முடியும். அப்படி மட்டும் பார்த்துட்டோம்னா ஈஸியா நம்ம அப்பா யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அப்பா யாருங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாம அந்த எஸ்எஸ்கேவை இன்றைக்கு அப்புறம் நேருக்கு நேர் மோத முடியும். ஏன்னா அந்த எஸ்எஸ்கேட்ட போயிட்டு நாம எது பேச இருந்தாலும் அவன் உடனே நம்மள அப்பா பேர் தேவன் அப்படின்னு சொல்லி நம்மள ஈஸியா லாக் பண்ணிடுறான். அதனால நமக்கு பிரச்சனை தான் தீர்க்க முடியல. அதனால நாம அப்பா இறங்குறத கண்டிப்பா கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு நம்ம கௌதம் நேரா கிளம்பி இலக்கியாவை ரேவதி அம்மா கூட அனுப்பிட்டு இலக்கியாவை போனதுக்கு அப்புறம் ரேவதி அம்மா வீட்டுக்கு போறாரு கௌதம். போயிட்டு அவங்க ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் தேடுறாரு. பீரோலு அப்புறம் கீழே இருக்கிற பேகுன்னு எல்லாத்துலயுமே கௌதம் பார்த்தாலுமே கௌதமுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஏன்னா ரேவதி எஸ்எஸ்கே கூட சேர்ந்து வாழ்ந்து இருக்காங்க. ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க பெருசா ஆதாரத்தை எதுவுமே கலெக்ட் பண்ணி வைக்கல. எஸ்எஸ்கேவுக்கு இப்போ பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ரேவதியால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா ரேவதி கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு போட்டோ மட்டும். அந்த போட்டோல ரேவதியும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து கல்யாணம் ஆன போட்டோ இருக்கு. அந்த ஒரு போட்டோ மட்டும்தான் எஸ்எஸ்கேவை தான் புருஷன்னு அடையாளம் கட்டுறதுக்கு ரேவதி வச்சிருக்காங்க. இதுதான் கௌதம் தேடுறாரு. சரி, ஏதாவது ஒரு போட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது எதுவுமே கிடைக்கல கௌதமுக்கு. என்னது, இவ்வளவுதான் தேடி நமக்கு எதுவுமே கிடைக்கல, இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு கௌதம் முழிக்கிறாரு. முழிச்சிட்டு ரொம்ப சோகமா திரும்பும்போது பீரோலுக்கு மேல ஒரு பழைய ட்ரங்க் பொட்டி இருக்கிறத பாக்குறாரு. அந்த பொட்டியை பார்த்ததும் கௌதமுக்கு தோன்ற விஷயம், கண்டிப்பா இது ரொம்ப பழைய பொட்டி தான். இந்த பழைய பொட்டியில அம்மா பழசு ஏதாவது ஒன்று வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த பொட்டியை பொறுமையா கீழே இருக்கிறாரு கௌதம். இறக்கிட்டு பொட்டியை தேடுறாரு. தேடும் போதுதான் பொட்டிக்குள்ள ஒரு போட்டோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்க்கும்போது டக்குன்னு கரெக்டா கௌதம தேடி இலக்கியாவும் ரேவதியும் உள்ள வராங்க. இலக்கியா, கதவு திறந்திருக்கு பாரு, உள்ள நிக்கிறது யாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கௌதம் இலக்கியா பார்த்துட்டு, கௌதம் என்ன பண்றீங்க? ரேவதியும் உள்ள வராங்க. கௌதம், நீயாப்பா, என்னப்பா பண்றீங்க? அது வந்துமா ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து கௌதம், நீங்க அப்பவே வீட்டுக்கு போன்னு சொன்னீங்க, இங்க என்ன பண்றீங்க கௌதம்? இல்ல இலக்கியா, அது வந்து ரேவதி உடனே சுத்தி முத்தி பாக்குறாங்க. பேக் எல்லாம் இறங்கி இருக்குது, பொட்டி கீழே இறங்கி இருக்கிறதெல்லாம் பார்த்ததும் கௌதம், நீ இதை தேடுறியாப்பா ரூம்ல? ஆமா, அது வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்ல விரும்பலம்மா, உண்மையை சொல்லிடுறேன். ஆமாம்மா, நான் இங்க ஒரு பொருள் தேடி தான் வந்தேன். என்ன சொல்ற கௌதம்? ஆமாம்மா, நான் உங்கள்கிட்ட எத்தனையோ முறை கேட்டுட்டேன், என் அப்பா யாரு, என் அப்பா பத்தின ஏதாவது விஷயத்த என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனா நீங்க இது வரைக்கும் அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் நானே ரூம்ல தேடினா ஏதாவது கிடைக்குன்னு சொல்லி இங்க வந்தம்மா, என்னை மன்னிச்சிருங்க. கௌதம் சொன்ன உடனே ரேவதியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அது உனக்கு தேவையான விஷயம்னு சொல்ல முடியாது. கௌதம் கேட்கறது கரெக்ட் தான். எந்த குழந்தைக்கா இருந்தாலும் அவங்க அப்பா பேர் தெரியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவங்கவுங்க அப்பா பேர் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அது ஒரு தாயா இருந்து தான் அப்பா யாருன்னு புள்ள கேட்கும்போது சொல்ல முடியாத ஒரு பாவி ஆயிட்டேன் இந்த அம்மா அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் பொட்டியை கீழே பார்த்தோன்னே ரேவதிக்கு உள்ளுக்குள்ள பெரிய பயம். ஆஹா, கௌதம் பொட்டியை கீழே இறக்கியிருக்கான். அப்போ பொட்டிக்குள்ள வச்சிருந்தோமே நாமளும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து இருந்த அந்த போட்டோவை கௌதம் பார்த்துருப்பானோ? அந்த போட்டோ கௌதம் பார்த்திருந்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரேவதி பயந்து, ஐயோ கௌதம், ஏன்பா இப்படி பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சொல்ற அளவுக்கு உங்க அப்பாங்கிறவரு ஒன்னும் பெருசா அதுவும் பண்ணிடல கௌதம், அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. அதுக்குன்னு ஏன்பா இப்படி பண்ற? வா கௌதம். ரேவதி சொல்லவும் இலக்கியாவும், கௌதம் வாங்க கௌதம், ஏன் இப்படி பண்றீங்க? பாவம் அத்தை ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க, நேரம் வரும்போது அவங்களே சொல்றேன்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் கௌதம் இப்படி பண்றீங்க, வாங்க முதல்ல அப்படின்னு இலக்கியா கூப்பிட்டதும் கௌதம் கிளம்புறாரு. அப்போ கீழே போட்டோ எடுக்கிறத கௌதம் பாக்குறாரு. உடனே கௌதமுக்கு தோன்ற விஷயம், அது என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை இலக்கியா அப்படின்னு கௌதம் குறிஞ்சி அந்த போட்டோ எடுக்கிறாரு. இலக்கியாவுக்கும் ரேவதிக்கும் சரியான பயம். இலக்கியாவுக்கு என்னவா இருக்கும்னு தெரியல, ஆனா ரேவதி அது அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை கௌதம் பார்த்துட்டானா எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்ன பண்றது இப்போ அப்படின்னு டக்குன்னு ரேவதி அந்த போட்டோவை பிடுங்குறாங்க. கௌதம் ஒண்ணே, அம்மா என்னாச்சுமா? ஐயோ கௌதம், இது ஒண்ணு இல்லப்பா, இதெல்லாம் என்னுடைய மருந்து மாத்திரை சீட்டு தான்ப்பா, இதை போய் நீ ஏன் இவ்வளவு ஆராய்ஞ்சிட்டு இருக்க? இங்கே பாரு கௌதம், நான் தான் சொல்றேன்ல, நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒன்றும் பெருசா எதுவும் சாதிச்சு இல்லை. அப்புறம் நான் போட்டோ எடுத்து வச்சுக்கிறதுக்கு
அந்த ஆளு சொல்ல விட நினைக்கிறான்ப்பா. நீ பிறந்த உடனே என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதனாலதான் அவனை பத்தின எந்த ஒரு நினைப்பையும் நான் கூட வச்சுக்கல. எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டேன் கௌதம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லப்பா. நேரம் வரும்போது நான் மீதி கதையை அவன்கிட்ட சொல்றேன். வா கௌதம் அப்படின்னு சொல்லி இங்க ரேவதி கௌதம அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து போறாங்க. கௌதமுக்கு மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு உறுத்தலாவே இருக்கு. கார்த்திய எப்படிதான் அந்த எஸ்எஸ்கே இருந்து பிரிக்கிறது? அந்த எஸ்எஸ்கேடைய உண்மையான முகத்திலேயே கிளிக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்மளை பத்தின உண்மையான விஷயம் நமக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். ஆனா அத அம்மா ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க? அப்பாவை பத்தி பேசினா மட்டும் அம்மா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை. அதனால வேற வழியும் இல்லை, நம்ம போலாம் அப்படின்னு கௌதம் மூடோட்டோட வெளியே வராரு. இலக்கியா போயிட்டு கௌதம இவ்வளவு பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஏன்னா கௌதம் அதே நினைப்போடு தான் நிக்கிறாரு. கௌதம், இங்க பாருங்க கௌதம், ஏன் இப்படி பண்றீங்க? அத்தை தான் சொல்றாங்கல்ல, அப்பாவை பத்தி கண்டிப்பா சொல்லுவேன், நேரம் வரட்டுன்னு சொல்லிட்டு ஏன் கௌதம் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஐயோ இலக்கியா, ஏன் இப்ப என்ன புரிஞ்சுக்க மாட்ற? உனக்கு தெரியும்ல, கார்த்தி எஸ்எஸ்கே ப்ரீல இருக்கான். ஆனா அந்த எஸ்எஸ்கே கார்த்திட்ட சொல்லி கார்த்திய அங்கிருந்து அழைச்சிட்டு பார்த்தாலும் அதுக்கு முதல்ல எஸ்எஸ்கே என்ன சொல்றான் தெரியுதா? நான் அவன் முன்னாடி போனாலே அப்பன் பேர் தெரியாதவன், அப்பன் பேர் தெரியாதுன்னு சொல்லி என்ன ரொம்பவுமே ஒரு மாதிரி சீப்பா பேசுறான். என்னால அவன்கிட்ட எதுவுமே பேச முடியல இலக்கியா. ஃபர்ஸ்ட் நான் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தானே அவனை பத்தின விஷயத்த நான் கார்த்திட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். கார்த்தியும் அதேதான் சொல்றான். எனக்கு எஸ்எஸ்கே சொல்லும்போது கூட பெருசா தெரியல. ஆனா கார்த்தி அப்பன் பேர் தெரியாதவன், அனாதை பையன் சொல்லும்போது என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அது உங்களுக்குலாம் சொன்னா புரியாது இலக்கியா. ஐயோ கௌதம், எனக்கு புரியாம இல்லை கௌதம். நீங்க அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. ஆனா அத்தையோடைய உடம்ப கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவங்களே உடம்பு சரியாம ரொம்ப முடியாம இருக்காங்க கௌதம். அவங்கள்ட்ட போயிட்டு அதை பத்தி ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எதனா ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு கௌதம். அதனாலதான் சொல்றேன் இப்போதைக்கு வேண்டான்னு. மற்றபடி நீங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறத என்னால எப்படி கௌதம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஏன் கௌதம், அப்போ எனக்கு கஷ்டமா இருக்காதா? இலக்கியா, எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது இலக்கியா. என்னால எவ்வளவுதான் சொல்லி சமாதானப்படுத்தினாலும், எனக்கு நானே சமாதானப்படுத்திக்கிட்டாலும், ஆனா என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வந்து நிக்கிற ஒரே கேள்வி, நான் யாரு? என் அப்பா யாரு? அவரு எங்க இருக்காரு? இருக்காரா இல்லையா? அவரை பத்தின எந்த விஷயத்தையும் அம்மா எதுக்கு சொல்லாம மறைக்கிறாங்க? இது மட்டும்தான் என் மண்டைக்குள்ள திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு என்னைக்கு பதில் கிடைக்குதோ அன்னைக்குதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் இலக்கியா. கௌதம், வாங்க கௌதம். ஏன் கௌதம் திரும்ப திரும்ப அதே பேசுறீங்க? உங்களுக்கு என்ன இப்போ? உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு அந்த எஸ்எஸ்கேவை அவன் பண்ண எல்லா தப்புக்கும் தண்டனை வாங்கி தரணும். கார்த்தியை திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நாம எல்லாரும் பழைய மாதிரி ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கணும். அது மட்டும் தானே கௌதம்? என் மனசுக்குள்ளேயே அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா நீ வேணா பாருங்களேன், இன்னும் எண்ணி கொஞ்ச நாள் தான், ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்களேன். அந்த 10 நாளுக்குள்ள உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கதான் போது. நாம பழைய மாதிரி ஒன்னா ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கதான் போறோம். நீங்க என்ன நம்புங்க, வாங்க அப்படின்னு இலக்கியா கௌதம சமாதானப்படுத்தி அழைச்சிட்டும் போறாங்க. சோ இதுக்கப்புறம் இலக்கியாவுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய சேலஞ்சே இருக்கு. ஏன்னா இலக்கியா சொன்ன மாதிரி கௌதமனுடைய அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கணும். எஸ்எஸ்கே தாட்சாணி பண்ற எல்லா ஃப்ராட் தான் நிரூபிக்கணும். அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்பணும். கார்த்தியை புரிய வச்சு திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இலக்கியா எப்படிதான் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.